ஹாய் குட்டீஸ், எல்லாம் ஜாலியாக ஒரு கதை கேட்கலாமா? இன்னைக்கு என்ன கதை சொல்லலாம்? பூனைக்குட்டி கதை சொல்லலாமா? ஒரு சிவன் கோயில் பூசாரி கோயிலுக்கு பின்னாடி சின்ன பூனைக்குட்டி வந்துருந்துச்சான். சரின்னு 2 நாளாக அதுக்கு பிஸ்கெட் பால்லாம் கொடுத்து அந்த பூனைக்குட்டியை பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் அந்த பூனைக்குட்டி என்ன பண்ணுச்சுன்னா பக்கத்தால் இருக்கிற ஒரு மரத்து மேலே ஏறிக்குச்சு. அது குட்டி பூனைக்குட்டி இல்லையா, அதனால் அதுக்கு இறங்க தெரியல. அப்புறம் அந்த பூசாரி வந்து பார்த்துட்டு, அச்சச்சோ பூனைக்குட்டி மாட்டிக்கிச்சே, எப்படி கீழே இறக்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த கிளைய பிடிச்சி இழுத்தாலும் கிளை உடஞ்சி பூனைக்குட்டி கீழே விழுந்துடுமே அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு கொக்கியுள்ள பெரிய கம்பியாக எடுத்து அந்த கிளைய மெல்ல அப்படியே அசைச்சி கீழே வளைச்சி பார்த்தாரு. அந்த கிளை வளைஞ்சி கொடுத்துட்டு அப்படியே வானத்தை நோக்கி நின்றுடுச்சு. அந்த பூனைக்குட்டி பறந்து எங்கே போய் விழுந்துச்சுன்னே தெரியலை. பூசாரியும் அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்தாரு. பூனைக்குட்டி கிடைக்கல. பூசாரி சாமிக்கிட்ட போய், பூனைக்கு அடிபட்டுருச்சோ என்னன்னு தெரியலையே, பூனைக்குட்டியவே காணமே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தார். 2 நாள் கழித்து ஒரு அம்மா கோயிலுக்கு வந்தாங்க. அவங்களோட கூடையில் பூனைக்கு கொடுக்குற பிஸ்கெட் இருந்துச்சு. பூசாரி அதை பார்த்துட்டு என்னன்னு விசாரிச்சாங்க. அதுவா சாமி, 2 நாளைக்கு முன்னாடி என் பொண்ணு பூனைக்குட்டி வேணும்னு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தா. சரி, நீ போய் சாமிக்கிட்ட கேளு, சாமி கொடுப்பாரு பூனைக்குட்டி அப்படின்னு சொன்னேன். அவளும் அதே மாதிரி போய் சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருந்தான். அப்போதான் ஒரு பூனைக்குட்டி மேலே இருந்து பறந்து வந்து எங்கள் வீட்டு வாசலில் விழுந்துருந்துச்சு. அப்புறம் என் பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம், ஐயா பூனைக்குட்டி கிடச்சிடுச்சு அப்படின்னு. அப்புறம் அதுக்கு பிஸ்கெட் கொடு, பால் கொடு அப்படின்னு சொல்லி அவளை வச்சு வளர்த்துட்ருக்கா. பூனைக்குட்டி எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடுச்சு. இதிலிருந்து என்ன தெரியுது? கடவுளுக்கு தெரியும் யாரை எங்கே எப்போ கொண்டு போய் சேர்க்கணும்னு. அதுக்கு முன்னே நாம் என்ன தான் நினச்சாலும் என்ன தான் பண்ணாலும் அது நடக்காது. அதாவது எப்போ நடக்கணுமோ அப்போ தான் நடக்கும்.